தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த மாதம் பாத யாத்திரை தொடங்க இருப்பதாக இன்று செய்தி வெளியா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இது தேர்தலுக்கு தேர்தலுடைய அந்த ஹீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தொடங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இவருடைய அந்த பாத யாத்திரை எந்த மாதிரி இருக்கும், அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மொத்தம் 45 கூட்டங்கள் பேச இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். நானும் கேள்விப்பட்டேன். அதிமுக செயலகத்திலிருந்து அதற்கான ஒரு வழிபாடுகளையும், அதாவது நடைமுறைகளையும் செய்து வருகிறார்கள். அமித்ஷா அவர்களுடைய வேண்டுகோள் படியும், பவன் கல்யாணுடைய வேண்டுகோள் படியும் 2 தேர்தல் அணுகுமுறைகளை அவர்கள் நிர்ணயித்து விட்டார்கள். தேர்தல் அப்ரோச் என்னென்ன பண்ணணுங்கிறது, சில கேட்சி ஸ்லோகன்ஸ், கேட்சி கோஷங்கள் அதெல்லாம் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு ஒருங்கிணைப்பதற்கு மத்திய பாஜகவுடைய இந்த ஐடி செல்லை தவிர எலெக்ஷன் செல் கூட அதிமுகவுடன் சேர்ந்து கைகோர்த்து செய்கிறது. எனினும் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த நடைபாயணம் என்பது மிக சிறப்பாகத்தான் இருக்கும் என்று டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தமிழ்நாடு வார் ரூமில் பேசிக்கொள்வது அதுதான்.